6 மேட்சஸ் ஆன் த ரோ வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த வாட்டி வரவே மாட்டாங்கன்னு நினச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்துட்டாங்க. ஸோ உண்மையான ஆர்சிபி பிளேயராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆர்சிபிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு ஒரு பேட் டைம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசனில் தோனி விளையாடுவாரா, இந்த எதிர்பார்ப்போட தான் நானும் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நானும் எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் கேமுக்கு வரணும், நெக்ஸ்ட் சீசனுக்கு வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து அந்தளவுக்கு இந்த மேட்ச்சில் சரியாக விளையாடலைங்க. ஆனால் அவரோட 400 T20 மேட்சுங்க இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த இந்த ரெக்கார்ட் பண்ணுறது அவரு தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா டுப்ளசிஸ் கிடைச்சது. அதிகமான சிக்ஸஸ் இந்த கேமில் எடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அதிகமாக ஃபோர்ஸ் எடுத்தது ரச்சின் ரவீந்திரன். இந்த கேம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வின் பண்ண முடியல.